கப்பலூர் சுங்கச்சாவடிக்கு எதிராக வெடித்த போராட்டத்தால் தேசிய நெடுஞ்சாலையை பரபரத்த காட்சிகள்தான் இவை. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்கள் 50% கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற அறிவிப்பை கண்டித்து திருமங்கலம் தொகுதி எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான ஆர்பி உதயகுமார் தலைமையில் திருமங்கலம், கப்பலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக அமைச்சர் மூர்த்தி தலைமையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுங்கச்சாவடி எதிர்ப்பு ஒருங்கிணைப்பு குழுவினரோடு சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு உறுதி செய்யப்படும் என்றும் வாகன ஓட்டிகள் தங்களது ஆதார் கார்டு மற்றும் வாகனங்களுக்கான சான்றிதழ்களை சுங்கச்சாவடி ஊழியர்களிடம் காண்பித்து கட்டணம் செலுத்தாமல் பயணித்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் ஒவ்வொரு சமாதான கூட்டத்திலும் கட்டண விலக்கு என அதிகாரிகள் வெறும் வாய் வார்த்தையாக மட்டுமே கூறுவதாகவும் 2-3 நாட்களுக்கு பின்னர் சுங்கச்சாவடி ஊழியர்கள் உள்ளூர் வாகனங்களிடம் கட்டணம் செலுத்த சொல்லி நிர்பந்திப்பதாகவும் குற்றம் சாட்டினர். எனவே உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு என்பதை அதிகாரிகள் எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். ஆனால் எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்க மறுத்ததை அடுத்து திட்டமிட்டபடி கடையடைப்பு போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி திருமங்கலத்தில் உள்ள ஜவுளி கடைகள், நகை கடைகள், ஹோட்டல்கள் என அனைத்து கடைகளையும் அடைத்து வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மக்கள் நடமாட்டமின்றி சாலைகள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்பட்டன. இந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தலைமையில் அதிமுகவினர், வியாபாரிகள், தொழிற்சங்க நிர்வாகிகள் என ஏராளமானோர் கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட முயன்றனர். ஆனால் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதை அடுத்து சுங்கச்சாவடிக்கு சற்று தொலைவில் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கப்பலூரில் சட்டவிரோதமாக சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டிருப்பதாகவும் கப்பலூரில் இருந்து சுங்கச்சாவடியை அகற்றி வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்ய வலியுறுத்தியும் அவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தை கைவிடுமாறு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் யாரும் அங்கிருந்து நகராததால் போலீசார் போராட்டக்காரர்களை வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்து கைது செய்ய ஆரம்பித்தனர். இதனையடுத்து போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் குண்டு கட்டாக தூக்கி சென்று கைது செய்ததால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கைது செய்யப்பட்டவர்களை மேலக்கோட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் போலீசார் அடைத்து வைத்தனர். அப்போது முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் திருமண மண்டபத்தில் ஜன்னல் வழியாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்க தயாரானார். ஆனால் பேட்டியளிக்க காவல்துறையினர் அனுமதிக்காததை அடுத்து போலீசாருடன் அவர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதற்கிடையே திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த ஆர்பி உதயகுமாரை சந்திக்க அதிமுகவினருக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் போலீசாருடன் வாக்குவாதம் செய்தனர். அப்போது போலீசார் தன்னை தீவிரவாதி போல நடத்துவதாக கூறி ஆர்பி உதயகுமாரும் ஆவேசமானார்.
கைது பண்ணி ஜெயில அடைச்சிருக்கீங்க. என்ன தப்பு பண்ணி சொல்லுங்க. இதனையடுத்து கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி மண்டபத்திற்குள்ளேயே ஆர்பி உதயகுமார் தலைமையில் அதிமுகவினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கிடையே கப்பலூர் சுங்கச்சாவடியை இடமாற்றம் செய்ய கோரி நாம் தமிழர் கட்சியினரும் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்திய போது இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கப்பலூர் சுங்கச்சாவடிக்கு எதிராக நாளுக்கு நாள் போராட்டம் தீவிரமடைந்து கொண்டே வரும் நிலையில் இதற்கு நிரந்தர தீர்வு எப்போது என்பதே மதுரை மாவட்ட மக்களின் கேள்வியாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.